ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக உண்டியலில் பணம் சேர்த்து வச்சிட்ருக்கா. ஸோ அந்த உண்டியலை உடச்சி அவள் பர்த்டே அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அந்த உண்டியலை உடச்சி அதுலேருந்து தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. எவ்வளோ பணம் இருக்குது, என்ன அன்னதானம் பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு எல்லாரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நாங்கள் இந்த உண்டியலை உடைக்க போகிறோம். உண்டியலை உடஞ்சி எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இல்லை எவ்வளோ காசு வருதோ அதை வச்சு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு சாப்பாடு வாங்கி தருவோம். இதை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்குறேன். इसको हिंदी में क्या बोलते हैं? गुल्लक. 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 சரி ஓட, சீக்கிரம் ஓட. चलो हाथ पकड़ो रे मेरा. तनु वहाँ बस मत. बस फर्स्ट காசு என்ன? ஃபர்ஸ்ட் நோட் என்ன? ஃபர்ஸ்ட் நோட் என்ன? 100 என்கிட்ட 500 ஆயிடுச்சா? மிச்ச சில்லறை எல்லாம் என்ன இதுக்கு மேலே? அது தனியாக வச்சுட்டு இது 500 இருக்குது இதில். மிச்ச சில்லறை எல்லாம் என்ன? 20. மொத்தமாக சேர்த்து 660 rupees है. 660 660 ரூபா வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த பணத்தை வச்சு இங்கே நிறைய பேர் கோயில் வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி தரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக இது நான்லாம் பிளான் பண்ணல. எங்கள் சின்ன பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா, அம்மா என் பர்த்டே அப்போ நீங்கள் எனக்கு கேக் வாங்கி தரீங்களோ, ட்ரெஸ் வாங்கி தரீங்களோ, அதெல்லாம் வாங்கி தரலனா கூட பரவாயில்ல, பட் ஆனால் இந்த உண்டியலை உடச்சி அதுலேருந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும். இங்கே வெளியில் கோயிலுக்கு வெளியில் நிறைய பேர் உக்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கி தரணும்னு சொல்லியிருந்தா. எனக்கு சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல மனசு இருக்குது. நானே என்னோடய சின்ன வயசில் அப்படிலாம் யோசித்தது கிடையாது. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன், நமக்கு ட்ரெஸ் வேணும், கேக் வேணும், அப்படி தான் நான் யோசிப்பேன். பட் என் பொண்ணு இந்த வயசில் இவ்வளோ நல்லா யோசிச்சிருக்கா. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக அதை செய்யணும். அவளோட நல்ல மனசுக்காக அவளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கேக்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பாப்பா குளிச்சுட்டா காலையில். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக அவங்க தாத்தா கொடுத்த நெக்லஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கா, அன்னதானம் கொடுக்கறதுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நெக்லஸ் போட்டால் அழகாக இருக்கும். கேக் வெட்டுற டைமில் கொடுக்கறத விட காலையிலே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஹலோ, ஹாப்பி பர்த்டே. தாத்தாவோட கிஃப்ட்டு எப்படி இருக்குது சொல்லு. எல்லாருமே கிளம்பிட்டோம். பாப்பா நெக்லஸ் போட்டா பாருங்க, க்யூட்டாக இருக்குது. ஓகே, இப்போ போயிட்டு பார்சல் எல்லாமே வாங்கி எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்க போகலாம். சுமித் ஹோட்டல் அப்படின்னு ஒரு சின்ன ஹோட்டல் தான். இதில் தான் நாங்கள் இட்லி சாப்பிட்டு ரிவ்யூ போட்டிருந்தோம். காலையில் 8 மணிக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம், பட் 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க பக்காவாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு சப்ஜி தனியாக ஒரு கவரில் போட்டு தரேன், இதுக்குள்ளே வைக்க முடியுமா தெரில. நாங்கள் அப்புறம் போய் கேட்டப்போ இதுக்குள்ளேயே வைக்க முடியுது மேடம், ஸோ மொத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களே அழகாக அடுக்கியும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் தான் இந்த பேக் எடுத்துகிட்டு போயிருந்தோம். 10மோ 10ஆவதோ இந்த பேக் ஃபுல்லாக அப்படின்னு. கரெக்டாக இருந்துச்சு இந்த பேக் முழுக்க. எடுத்துக்கிட்டே கிளம்பலாம் வாங்க, போகலாம். ஒரு பாதுஷா, ஒரு சமோசா, 2 பூரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கான உருளைக்கிழங்கு சப்ஜி, அது எல்லாமே இருக்குது. இதுதான் வாங்கியிருந்தோம். 20 பேக் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி. இப்போ நம்ம காளி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய பேர் வெளியில் உக்காந்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பா. இது ரொம்ப நல்ல விஷயந்தான், பட் எங்களுக்கு அது கொடுக்கணும்னு தோணலை. எங்கள் பாப்பா இனிஷியேட் எடுத்து அவள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கா. இந்த எல்லா க்ரெடிட்ஸும் எங்கள் சின்ன பாப்பா கொடுத்துட்ருக்கா இல்லையா, அவளை மட்டும்தான் போய் சேரும். இந்த சின்ன வயசுலேயே இவளுக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே பாப்பா பர்த்டே அன்றைக்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அவளை தான் சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பேன், அவள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிருக்கா. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவளுக்கு அம்மான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்ததாக பெரிய பாப்பா, நானும் கொஞ்சம் கொடுக்குறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது கொடுக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா. சரின்ட்டு அவளையும் கூப்பிட்டு அவள் கையாலையும் ஒரு 10 பாக்ஸ் கொடுக்க வச்சுருந்தோம். வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இது முன்பக்க என்ட்ரன்ஸ், சைட்லேயும் இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. சரி, அங்கேயும் போய் கொடுக்கலாம். அங்கேயுமே நிறைய பேர் உட்காந்துட்ருப்பாங்க. நிறைய பாட்டிமாங்க தான் உட்காந்துட்ருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. இங்கே எல்லோரும் எதுக்கு உட்காந்துட்ருக்காங்கன்னா, வரவங்க எல்லாருமே பச்சரிசி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க தட்டில் போடுவாங்க. சில பேர் பணம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுக்கு பர்த்டே இல்லையா, அப்படியே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இருந்தோம். 20 ரூபா இது. இதில் கொஞ்சம் பூவு, மட்டை தேங்காய், ஊதுவத்தி அதெல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஊர் மாதிரி தேங்காயெல்லாம் உடைக்க முடியாது. அப்படியே நம்ம கொடுத்துட்டு வந்துடணும். நம்மக்கிட்ட எதுவுமே ரிட்டர்ன்லாம் எதுவும் தரமாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் அரைமுடி தேங்காயெல்லாம் தருவாங்க. பட் இங்கே அப்படிலாம் எதுவும் கிடையாது. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது கோயில். ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட. சத்தீஸ்கர் வந்தீங்கன்னா, பிலாஸ்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க. டிஃப்ராவில் இருக்க கோயில் இது. இங்கே ஏப்ரல் மாதத்தில் ஒரு நவராத்திரி வரும். ஸோ கோயிலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நினச்ச மாதிரி பண்ணியாச்சு. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா? ஆமாம். போய் சாமி கும்பிடலாமா? உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, செவத்தில் கிருஷ்ணர் பிறந்தது. அதுக்கப்புறம் வாசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு ஆற்றுல நடப்பார் இல்லையா, ஸோ அந்த சிலை. அது மாதிரி ஒரு ஸ்டோரியவே வந்து இங்கே சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, மேலே இருந்து ஒரு அசரீரி சொல்லும் இல்லையா, அதுக்கப்புறம் அரக்கியை வந்து கிருஷ்ணர் கொல்றது. அப்படியே ஒரு முழு ஸ்டோரியே செவத்தில் சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்க்கும்போது விநாயகர் ரொம்ப க்யூட்டாக இருந்தார். எல்லா இடத்துலையும் நிறைய கடவுள் உருவங்கள், சிவன் அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தேங்காய் வாங்கி போட்டிருக்காங்க. நம்மளதையும் அப்படி தான் வாங்கி போடுவாங்க. இங்கே எல்லாருமே நந்தி காதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்குமே சொல்லணுன்னு ஆசை. அந்த பக்கமாக சாமி பார்த்துட்டு சரி நம்மளும் சொல்லலாம், கூட்டம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக நந்தி காதுலேயும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய இடம் இது. இங்கே வந்து எண்ணிக்கை கணக்கே கிடையாது, அவ்வளோ அகல் விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. இது வந்து எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அணைக்கவே மாட்டாங்க. கண்டினியூஸாக ஆயில் ஊற்றிட்டுருப்பாங்க, டே அண்ட் நைட் எரியும். இது இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு ரூமில் நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு வெளியில் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆகுது. கேக் வாங்கணும்னு ஒரே தொந்தரவு. வெயில் கொஞ்சம் குறையட்டும் போகலான்னு சொன்னாலும் கேட்கல. சரி ஓகே, கேக் வாங்க போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஒன்று, கேக் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே சின்ன சின்ன பீஸ் கேக் வரும் இல்லையா, அது வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கப் கேக்கு. ஸோ இங்கே வந்து அந்த கடையிலே பை ஒன் கெட் ஒன், அதாவது பர்த்டே கேக்கோட ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ரேட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், போகலாம். இப்போ நம்ம கேக் ஷாப்புக்கு வந்துட்டோம். சின்ன கேக் ஷாப் தான், புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோன்னே 3 ரோ இருந்துச்சு. அடியில் இருக்க ரோ வந்து 300 ருபீஸ், மேலே இருக்கிற கேக் வந்து 350 ருபீஸ், அதுக்கும் மேலே இருக்கிற ரோ வந்து 400 ருபீஸ். எல்லாமே ½ kg கேக் தான். ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. ஸோ நாங்கள் பர்பிள் கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். பாப்பாவோட ட்ரெஸ் பர்பிள் கலர், பட் அதுக்கு ஃப்ரீயாக பை ஒன் கெட் ஒனில் ஒன்று கிடைக்கும். ஸோ அது எதுன்னு வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பிளாக் கரண்ட் இது ஃபைனலாக இந்த கேக் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் பெரிய பாப்பா தான் எல்லாமே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அடுத்தது நேம் எழுதி கொடுக்க சொல்லிட்டோம். அப்புறம் இங்கே கேண்டில் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் கேண்டில் எடுத்தோம். இந்த மாதிரி க்ரௌனும் எடுத்திருந்தோம். இதோட விலை 40 ரூபா. 350 ரூபா கொடுத்துருந்தோம். 2 கேக் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. இந்த 2 கேக் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு கேக்லேயும் ஒவ்வொரு பாப்பாவோட பேர் எழுதி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஃபலூடா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன கப் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு மிக்சரும் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் ஜிலேபியும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பலூன் எல்லாமே வச்சுருக்கோம். எப்போவுமே டெக்கரேஷன் நாம தான் கட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் பலூன்லாம் கொஞ்சம் பலூன் தான் வாங்கியிருக்கேன். டிசம்பரில் பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே வந்தது. ஸோ அதுக்கு வாங்கின ஹாப்பி பர்த்டே கார்டு இருக்குது, அப்புறம் லைட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த நெட். ஸோ இது என்னது, ஸ்கர்ட்டனா ஏதோ ஒன்று இது இருக்குது. இதெல்லாம் வச்சு இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம் வாங்க. மேலே கொஞ்சம் பலூன் ஒட்ட முடியல, அதனால் பெரிய பாப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஒட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். நானும் பெரிய பாப்பாவுமே சேர்ந்து இந்த டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். என்னால் ஹைட்டில் பண்ண முடியாது, அதெல்லாமே பாப்பா கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ருந்தா. டெக்கரேஷன் ஓவர். எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் பேக்ரவுண்டில் கர்டன் போட்டு லைட்ஸு, ஹாப்பி பர்த்டே அந்த கார்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பலூன்ஸு. நிறைய வைக்க வேணாம், ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கோம்.
இன்னும் 2-3 பேர் வரல, வந்ததும் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் கட்டிங்க்கு எல்லோரும் ரெடி ஆயாச்சு. 2 கேக்கையுமே வச்சு ஒன்றுத்தில் 8 போட்ட கேண்டிலும் ஒன்றுத்தில் சிங்கிள் கேண்டிலுமே வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது 2 கேக்குமே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் தனு, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்க வீடியோ பார்த்து யாருமே கொடுக்கலையே. இது என்னோட கிஃப்ட்டு, இது கலாமாவோட கிஃப்ட்டு, இது டாடியோட கிஃப்ட்டு. எல்லாருக்குமே மிக்சரு, ஜிலேபி, கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபல்லூடா இது எல்லாமே தான் கொடுத்துருந்தோம். கூடவே ஒரு டாஃபியும் வச்சுருந்தோம், அவ்வளோதான். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாமே. பாப்பா ஒவ்வொரு கிஃப்டாக அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுதான் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கிஃப்ட் காட்டுறேன், நிறைய இருந்துச்சு குட்டி குட்டியாக, ஒரு 1-2 காட்டுறேன். என்ன இருக்கு? வளையல், தலையில் போடுற கிளிப்பு, பென்னு. பரவாயில்ல, நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு செட்டு வளையல், ஒரு செட்டு வளையல், பென்சில். இது என்னோட கிஃப்ட், எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? கிஃப்ட்லாம் அன்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த பசங்க நிஜமாலுமே ஒரு பர்த்டே பார்ட்டி பெரிய பசங்க எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.